சென்னை போயஸ் கார்டனில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அழைப்பை ஏற்று எந்தெந்த கட்சிகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்காங்க? பத்மபிரியா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம். தற்போது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை சந்திக்க கூட்டணி கட்சி தலைவர்களான 7 கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்போது போயஸ் கார்டன் வந்துள்ளனர். குறிப்பாக சமத்துவ மக்கள் கழக தலைவரானது எர்ணாவூர் நாராயணன் வந்துள்ளார். அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமுருகன், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத், அதே போல அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் உட்பட 7 கட்சி தலைவர்கள் வந்துள்ளனர். அதே போல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த சேகு தமிழரசன், கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த தனியரசு உள்ளிட்ட 7 பேர் தற்போது இங்கு போயிருக்க வந்துள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் மௌனம் காத்து வந்தது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் தற்போது தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிமுக இன்று தொடங்கிவிட்டது என்றெல்லாம் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போல அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் அமைச்சர்களான பல்வேறு அமைச்சர்கள் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் உடனிருக்க என்ற தகவல் உள்ளன. குறிப்பாக அமைச்சர்களான வைத்தியலிங்கம், அதேபோல SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தற்போது இந்த பேச்சுவார்த்தையில் உடனுள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரை மற்ற கட்சிகளை போலல்லாமல் தேர்தல் பணிகளை தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே செய்து வந்தாலும் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து மௌனம் காத்து வந்தது. இந்த மௌனமானது இன்று கலைந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பத்மபிரியா. ஸ்டாலின், கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டிருக்கும் இந்த 7 கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? பத்மபிரியா, அதாவது இன்று இந்த 7 கட்சி தலைவர்களை பொறுத்தவரை 7 கட்சிகளை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் இணைந்துதான் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளார்கள் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். குறிப்பாக இந்த கட்சி அதாவது நேரடியாக அதிமுக தலைமையிடமிருந்துதான் இன்று இவர்களை சந்திப்பதற்கான அழைப்பு சென்றுள்ளது. அதன் பிறகுதான் அவர்கள் நேரடியாக தற்போது போயஸ் வந்துள்ளனர். குறிப்பாக இந்த கட்சிகளை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுகவிற்கு தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாகவே ஆதரித்திருந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்திய குடியரசுக் கட்சி, சேகு தமிழரசன், அதேபோல கொங்கு இளைஞர் பேரவை, தனியரசு உள்ளிட்டோர் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடன் இணைந்துதான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்து அதன் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தற்போதும் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாகவே அவர்கள் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் தற்போதும் இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவுடன் இணைந்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றே சந்திக்க வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தையும் அதிமுக தலைமையிடம் கடந்த சில நாட்களாகவே சொல்லி வந்தனர். அதன் பிறகுதான் தற்போது இந்த அழைப்பு சென்றுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அதன் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவை அதிமுகவுக்கு அளித்தது. அதன் பிறகு தற்போது இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் கூட்டணியில் இடம்பெற்று அவர்களுக்கும் ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்ற ஒரு நிலை உள்ளது. தொகுதி பங்கீடுகளை பொறுத்தவரை இன்றே அதற்கான அந்த தொகுதி பங்கீடுகள் குறித்த ஒரு முடிவும் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகத்தான் கருத வேண்டும். பத்மபிரியா. ஸ்டாலின், வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2 மாதங்கள் தான் கால அவகாசம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் பன்முனை போட்டி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிலவுது தமிழகத்தில் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த 7 கட்சிகளும் இன்று அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்து விட்டால் விகிதாச்சார அடிப்படையில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? பத்மபிரியா, அதாவது வெற்றி தோல்வி என்பது இன்னும் சில நாட்களுக்கு பிறகுதான் முழுமையாக தெரிய வரும். காரணம் என்றால் அதிமுக கூட்டணி அதே போல திமுகவும் கூட்டணி அமைத்து காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. தற்போது தேமுதிகவும் இந்த தேர்தலை தனித்து போட்டியிட்டு சந்திக்க உள்ளதாக கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளாக இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளது. அதே போல பாமகவை பொறுத்தவரையும் இந்த சட்டமன்ற தேர்தலை தாங்கள் தனித்து நின்றுதான் சந்திக்க உள்ளதாக அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். அதேபோல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணி அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக இந்த சட்டமன்றத்தில் சந்திக்க வேண்டும் என பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. விகிதாசார அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை பொறுத்தவரை 44% பெற்று கிட்டத்தட்ட 37 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெற்றது. அதன் பிறகு 2வது கட்சியாக திமுக வெற்றி பெற்றாலும் 23% தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில் பிடிக்க முடிந்தது.
அதேபோல மற்ற கட்சிகளை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியாக நாடாளுமன்றத்தை சந்தித்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பலமுனை போட்டியில் இருந்தாலும் இந்த சட்டமன்ற தேர்தலானது தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு தேர்தலாக தான் பார்க்க போகிறது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் கருதினார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகள் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் இணைந்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் தான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்பட்டாலும் அந்த வாய்ப்புகள் தற்போது வரை யூகத்தின் அடிப்படையிலே தான் பார்க்க வேண்டும் என்றுதான் அரசியல் நோக்கர்கள் ஒட்டுமொத்தமாக கருதுகிறார்கள். பத்மபிரியா, ஸ்டாலின் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு இருக்கா? பத்மபிரியா, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் இந்திய குடியரசுக் கட்சி, அதே போல கொங்கு இளைஞர் பேரவை, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைந்து பல்வேறு தொகுதிகள் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதன் தற்போதைய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த கூட்டணி கட்சியுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் இதே சூழலில் தொகுதி பங்கீடுகளும் இந்த பேச்சுவார்த்தையிலே முடிவு பெறலாம் என்ற ஒரு வாய்ப்பு உள்ளதாக தான் கருத வேண்டும். தொகுதி பங்கீடுகள் குறித்து இன்று அவர்கள் தரப்பில் பேசப்பட்டாலும் அதை வெளிப்படையாக ஊடகங்கள் மத்தியில் அவர்கள் தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக தான் கருதப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த பிறகு அனைத்து கட்சி தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிச்சயமாக இந்த தொகுதி பங்கீடுகள் அதே போல கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். அதன் பிறகு அந்த கட்சி தலைவர்கள், அந்த 7 கட்சி தலைவர்கள் நிச்சயமாக இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டமா என்பது குறித்தும் அவர்கள் வெளிப்படையாக சொல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஸ்டாலின், அதிமுக விடுத்த அழைப்பின் பேரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து விரிவான தகவல்கள் தந்தீர்கள். நன்றி.